This is a slow animation video with gentle colors, totally safe for your kids. Story period. நான் ஸ்கூலுக்கு வரதே ஸ்டோரி பீரியட்காக தான். Good morning sunshine. Good morning miss. சரி சொல்லுங்க, நீங்க மத்தவங்க கூட ஏதாச்சும் ஷேர் பண்ணிருக்கீங்களா? ஓ, நேத்து நான் என்னோட கிரையானை லீ கூட ஷேர் பண்ணேன். நாம ஏன் மத்தவங்க கூட திங்ஸ் ஷேர் பண்ணணும்? அது என்னோட பொருள், நான் ஏன் அதை மத்தவங்களுக்கு கொடுக்கணும்? நான் கொடுக்க மாட்டேன் மிஸ். சரி, உன்னோட பொருளை உனக்கு மத்தவங்க கூட ஷேர் பண்ண பிடிக்கல. சரி, நாம ஒரு கதை கேட்கலாமா? ஒரு காலத்துல ஒரு காட்டுக்குள்ள ப்ரீ ஸ்கூல் இருந்துச்சு. அந்த ப்ரீ ஸ்கூலோட ஸ்நாக் டைம் வந்தது. எல்லா அனிமல்ஸும் அவங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ எடுத்தாங்க. நான் இன்னைக்கு பெரிஸ் கொண்டு வந்திருக்கேன். என்கிட்ட நட்ஸ் இருக்கு. என்கிட்ட சூப்பர் கிரன்ச்சியான ஸ்நாக்ஸ் இருக்கு. எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ். ஆனா பன்னி மட்டும் அமைதியா இருந்தான், சோகமா இருந்தான். என்னோட ஸ்நாக் பாக்ஸ் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சுன்னு சோகமா இருந்தான். ஸ்நாக்ஸ் டைம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அவன்கிட்ட ஸ்நாக் பாக்ஸே இல்ல. எல்லாரும் அவங்க ஸ்நாக் பாக்ஸ் வச்சிருந்தாங்க. பன்னிட்ட மட்டும் எதுவுமே இல்ல. குட்டி வாத்து பன்னிய பார்த்தா. அவன்கிட்ட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இல்ல. அவன் சோகமா இருக்கான்னு கவனிச்சான். உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம, இந்தா என்னோட பெரிசை எடுத்துக்கோ பன்னின்னு சொன்னான். குட்டி அணில் இத பார்த்தா. ஆனா அவளோட ஸ்நாக்ஸ ஷேர் பண்ண போகல. வேற யாராச்சும் கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சு விட்டுட்டான். ஆனா வேற யாருமே பன்னிக்கு ஹெல்ப் பண்ணல. எல்லாரும் அவங்க ஸ்நாக்ஸ சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் ஹெல்ப் பண்ணலாம் தான், ஆனா அவனுக்கு என்னோட ஸ்நாக்ஸ் பிடிக்குமான்னு எனக்கு தெரியலையே. ஓ, ஸ்நாக்ஸ் ப்ராப்ளமா? என்ன பண்ணணும்? டக்லிங் சொல்லிச்சு, நாம எல்லாருமே ஸ்நாக்ஸ பன்னி கூட ஷேர் பண்ணலாம். ஈஸி. குட்டி அணில் ஓகே, நம்ம பன்னிக்கு ஷேர் பண்ணலாம்னு யோசிச்சா. அவளோட நட்ஸ பன்னிக்கு கொடுத்தா. இந்தா கிரன்ச்சி ஸ்நாக். இது இலையாச்சே. பன்னி சிரிச்சா. நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் சிரிச்சாங்க. எல்லாரும் பன்னி கூட ஸ்நாக்ஸ் ஷேர் பண்ணதால பன்னியோட ஸ்நாக் பாக்ஸ்ல பெரிஸ், நட்ஸ், கிரன்ச்சி ஸ்நாக்ஸ்னு கலர்ஃபுல்லா எல்லாமே இருந்துச்சு. பன்னி எல்லாருக்கும் பெரிய தேங்க்யூ சொன்னான். அப்போ கரெக்டா அவங்க டீச்சர் வந்தாங்க. ஓ பன்னி, உன்னோட ஸ்நாக் பாக்ஸ் என்னோட டெஸ்க் மேல இருக்கு பாருன்னு சொன்னாங்க. நான் தொலைஞ்சிடுச்சோன்னு நினைச்சிட்டேன் மிஸ்னு சொன்னா பன்னி. பன்னி அவன் ஸ்நாக் பாக்ஸ எடுத்த அப்புறம் பன்னி மட்டும் அதை சாப்பிடல. வாங்க நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிடலான்னு சொல்லி எல்லாரையும் பன்னி கூப்பிட்டான். அன்னைக்குதான் அவங்க ப்ரீ ஸ்கூல்ல பெஸ்ட் ஸ்நாக் டைம். டேஸ்டான ஸ்நாக்ஸ்னால இல்ல, எல்லாரும்
எல்லார் கூடயும் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ண கத்துக்கிட்டாங்க. வாவ், பன்னி தான் கியூட்டஸ்ட் மிஸ். மத்தவங்களுக்கு ஷேர் பண்றதால இவ்ளோ சந்தோஷம் கிடைக்குமா மிஸ்? ஆமா, அதுதான் முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கான ஆத்திச்சுடி லைனும் அதுதான். இயல்வது கரவேல். இயல்வது கரவேல். உங்களால ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுதுன்னா எதுக்கும் யோசிக்காம உங்களால முடிஞ்ச உதவிய பண்ணுங்க. யாருக்காச்சும் நம்ம உதவி தேவைப்படுதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நாமையே ஹெல்ப் பண்ணணும், வேற யாராச்சும் பண்ணுவாங்கன்னு யோசிக்க கூடாது. சின்ன உதவி கூட பெரிய சந்தோஷம் கொடுக்கும். சோ சின்னதோ பெருசோ மத்தவங்களுக்கு முடிஞ்ச உதவிய நாம பண்ணணும். உங்களால மத்தவங்களுக்கு உதவ முடியும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா உதவி செய்யுங்க. அதான் இயல்வது கரவேல். என்னால முடிஞ்ச உதவிய நான் மத்தவங்களுக்கு பண்ணணுமா மிஸ்? ஆமா. ஹெல்ப் பண்றதுக்கு நாம யோசிக்க கூடாதா மிஸ்? யோசிக்கிறது நல்லது. ஆனா அந்த மூமெண்ட் கடந்து போற வரைக்கும் யோசிச்சு யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்போ யோசிக்கிறதோட நிறுத்தக்கூடாது, நாம இறங்கி அந்த உதவி செய்யணுமா மிஸ்? மத்தவங்களுக்கு நாம செய்யற சின்ன ஹெல்ப் கூட அவங்களுக்கு நிறைய சந்தோஷம் கொடுக்குமா மிஸ்? ஆமா, நீங்க எல்லாரும் 3வது ஆத்திச்சுடிய நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? இயல்வது கரவேல். ஓகே மிஸ். நாம எல்லாரும் 3வது ஆத்திச்சுடிய சொல்லலாமா? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. இயல்வது கரவேல். இயல்வது கரவேல். உங்களால மத்தவங்களுக்கு உதவ முடியும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எந்த தயக்கமும் இல்லாம அவங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்யுங்க. இதே மாதிரி முழு ஆத்திச்சுடி கதைகளை கேட்க ஹாப்பி கிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.